திருக்குறள் குறள் 8. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது, அன்பில்லாதவர்கள் தங்களை மட்டுமே நினைப்பவர்கள், அன்புடையவர்கள் எல்லா உயிர்களையும் தங்களுடையதாக நினைப்பவர்கள். ஒரு அமைதியான தமிழ் கிராமத்தில் சூரியன் மெதுவாக உதயமாகிறான். பறவைகள் கீச்சென்று பாடுகின்றன. மாடுகள் ஆடுகள் சுதந்திரமாக நடக்கின்றன. அந்த கிராமம் அன்பால் நிரம்பிய உலகம் போல இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பறவைகளை பார்த்தான், மாடுகளை பார்த்தான், நாய்களை பார்த்தான். அவனது கண்களில் பயமில்லை, அவனது மனதில் அன்பு மட்டுமே இருந்தது. ஒரு நாய் தாகத்தில் தவித்ததை அவன் கவனித்தான். எதுவும் யோசிக்காமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த நாய்க்கு குடிக்க வைத்தான். அந்த நாயின் கண்களில் நன்றி தெரிந்தது. பின்னர் அவன் முற்றத்தில் பறவைகளுக்காக அரிசி தானியங்களை தூவினான். பறவைகள் மகிழ்ச்சியுடன் பறந்து வந்து அவனைச் சுற்றி அமர்ந்தன. அந்த சிறுவனின் அன்பு அவைகளுக்கும் உணவாக ஆனது. இதைக் கண்ட அவனது தாத்தா ஆலமரத்தடியில் அமர்ந்து சொன்னார், குழந்தா, உண்மையான மனிதம் என்றால் மனிதர்களிடம் மட்டும் அல்ல, அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டுவதே. மனிதன், மிருகம், பறவை, மரம் அனைத்தும் ஒரே உலகத்தின் உயிர்கள். அன்பு இருந்தால் இந்த உலகம் சொர்க்கமாக மாறும். அந்த சிறுவன் மெதுவாக சிரித்தான். அவனது மனதில் ஒரு உண்மை மலர்ந்தது. அன்பு காட்டுவது பலவீனம் அல்ல, அது மனிதனின் மிகப்பெரிய பலம். அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டுவதே உண்மையான மனிதம். இந்த உலகம் நல்லதாக மாற வேண்டும் என்றால் அன்பு ஒவ்வொரு மனத்திலும் பிறக்க வேண்டும். இந்த திருக்குறள் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. கூப்பிய கைகள் நன்றி. சூப்பர் லைக் மணி சப்ஸ்கிரைப் பேச்சு வடிவ பலூன் ஷேர்.